வணக்கம், என் பேர் ராமகிருஷ்ணன். நான் இங்கே வியாசார்பாடில் இது கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பாக்ஸிங் இயர்ஸ் வந்து 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து டான்சானியாவில் ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு டைட்டில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த டைட்டில் பேர் வந்து பிஎஸ்டி. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு டைட்டில்னே தெரியாது. ஸோ அங்கே என்னோடய ஆப்பனண்ட்டும் வந்து டான்சானியா ஆள் தான், அந்த இடத்துல ஆள் தான். ஆஃப்ரிக்காலேயே இருக்கிறதுலேயே அவர் தான் நம்பர் 1. என்னோட பெஸ்ட் அவர் பாக்ஸர் தான். வேர்ல்டுலேயே வந்து 83rd ரேங்க்கில் இருக்கார் அவர். ஸோ அவர் மேலே தான் இப்போ போயிட்டு அக்டோபர் 10ஆம் தேதி வந்து நான் போய்ட்டு அவர் மேலே ஃபைட் போட்டு வந்தேன். அவரை வின் பண்ணிவிட்டு பிஎஸ்டி டைட்டில்ன்றது வந்து ஆஃப்ரிக்கா டைட்டில் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் நவம்பர் 29 அங்கே அதில் வந்து ஏஷியன் கான்டினென்டல் டைட்டிலும் வின் பண்ணியிருக்கேன். அது வந்து பங்களாதேஷில் நடந்தது. அவரும் பங்களாதேஷ் அவர் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் சின்ன வயசில் என்னோடய கனவு, இந்த மாரி பெல்ட்டு வாங்கணுன்றது. ஒரு பெல்ட்டு வாங்கினேன், இப்போது இன்னொரு பெல்ட்டு வாங்கியிருக்கேன். இன்னும் கண்டிப்பாக இன்னும் வாங்கிட்டே இருப்பேன். இன்னும் நான் வந்து வேர்ல்டு சாம்பியன் அதுக்கு இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஃபைட் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லாருமே அவரை பற்றி கொஞ்சம் இவர் அந்த ஆஃப்ரிக்காலேயே நம்பர் 1 அப்படி என்னையே கொஞ்சம் பயமுறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அதை எடுத்துக்கினா தான் நம்ம பயந்து நம்ம பாக்ஸிங்கே விட்டுருவோம். அந்த இடத்துல கேம் பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லாமல் என் கேம் நான் பண்ணேன். அவரை அடித்தேன், வின் பண்ணிவிட்டு அந்த டைட்டிலோடு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து எங்கள் கோச்சஸ், எங்கள் அண்ணனுங்க கோச்சஸ் லோகச்சந்திரன் நஜீப், எங்கள் அண்ணன் ஹரிகிருஷ்ணன், அவரும் போலீஸ் தான். அவரும் இப்போது நேஷனல்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த பாக்ஸிங்கை வந்து எங்கள் அண்ணனால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. எங்கள் அண்ணன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். எங்கள் அண்ணன் தான் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவேன். என்ன பண்ணலாம், பண்ணு, நீ முடியும், இந்த வருஷம் பண்ணுன்ட்டு. ஒரு கட்டத்தில் எனக்கு ஓகே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னொரு பெல்ட்டு என்கிட்ட 2 பெல்ட்டு இருக்குது. 2மே மெயினான பெல்ட்டு. ஆஃப்ரிக்கா பெல்ட்டு ஒன்று, ஏஷியன் பெல்ட்டு ஒன்று. இப்போ வேர்ல்டுலேயே டாப் 50ல் வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இந்த கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமி கோச்சஸ், எங்கள் அண்ணங்க, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சப்போர்ட்டிவாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லை, இப்போது நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ இது வந்து போலீஸ் கிளப்போட இதில் இருக்குது. அதனால் அதை பற்றி எவ்வளோ நாளாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ இந்த கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமிலேயே வந்து P5 போலீஸ் பாய்ஸ் கிளப்னு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க அந்த போலீஸ் சார்ஸ் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ எங்களுக்கு எதனா ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை தீபாவளி, பொங்கல் எல்லாமே வருதுன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து எங்கள் கூடயே இருந்து எல்லாமே பார்த்து எங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த இடத்துக்காக அவங்க வந்து இப்போ கூட ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவர் பேர் தெரியல, சாரி. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்க போகுது? அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போகலான்றத ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அடுத்து வந்து நான் காமன்வெல்த் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இது 2த்துக்கும் பேசி இருக்கோம். அது ஆனால் அது எப்போ எங்கன்னு தெரியல. வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் இல்லை, இதில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஏதாச்சும் கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? அரசு தரப்புல உங்களுக்கு நிறைய பாக்ஸ் இருப்பீங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் டைட்டில் அடித்தேன், எனக்கு ஒன்றும் வரலை. ஸோ இப்போ இதை அடிச்சுட்டு வந்திருக்கேன். எதுனா பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். தமிழ்நாடு அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை எப்படியான? இங்கே நம்ம வடசென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸர்ஸ்ன்னு இல்லை, ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக எதுவுமே பேக்ரவுண்டு இல்லை. அதனால தான் வந்து அவங்க வந்து மேலே வர முடியல. இப்போ எனக்கும் அது மாதிரி தான். அப்பாவும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு, அம்மாவும் சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க.
அது எங்களுக்கு இன்னும் பேக்ரவுண்ட் இன்னும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த வட சென்னையில் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல. எங்களுக்கு இப்போ வரைக்குமே இங்கே இந்த பாக்ஸிங் அகாடமி ஓப்பன் பண்ணி 6 வருஷம் கிட்ட ஆகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு ரிங் இல்லாமல் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இப்போ தான் இந்தமாரி டெக்கரேஷன்லாம் பண்ணி நாங்களாம் ஸ்பான்சர்லாம் கேட்டு இதோ இங்கே போலீஸ் அவங்க எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்பான்சர்லாம் பண்ணிவிட்டு அதனால தான் இவ்வளோ பெருசாக கொஞ்சம் வந்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு வெளியே ரிங்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இன்னும் வந்துன்னா இன்னும் நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சாம்பியன்ஸ் இங்கே இருக்காங்க நம்ம வட சென்னையிலேருந்து. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பேக்ரவுண்டில் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள என்னோட பெரிய ஆளாக வருவாங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ போயிருக்கீங்க, எத்தனை பேர் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புனீங்க? நீங்கள் எத்தனை இடம் முடிச்சிருக்கீங்க? இப்போ இது வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்னால ஒரு இதுதான். ஸோ இது வந்து 8 ரவுண்டு ஃபைட் இது. இப்போ அமெச்சருக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ அமெச்சர்னா வந்து 4-5 ஃபைட் வரும், ஆனால் 3 ரவுண்டு தான். இப்போ ப்ரொஃபஷ்னல்னா வந்து இந்தியா வர்சஸ் டான்சானியா இந்த 2 கண்ட்ரிக்கு தான். ஆனால் அது வந்து 8 ரவுண்டு இருக்கும். அந்த நாட்டில் யார் டாப்பில் இருக்காங்களோ, இப்போ இந்தியாவில் நான் டாப் நம்பர் 1ல் இருக்கேன், வேர்ல்டு 50ல் இருப்பேன். இப்போ எனக்கும் அவருக்கும் தான் ஃபைட் நடந்தது, அதில் தான் நான் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன்.